குட் டே பீப்பிள் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்கோம் நம்ம. டே ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேராக மலேசியாவில் வந்து இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து வெளில வந்தோம். எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதாவது என்னோட ஒய்ஃபோட தாய் மாமா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு வந்திருந்தாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்திருந்தாப்புல. ஸோ அதுவே பெரிய ஹெல்ப்ஃபுல் தான் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப அவுட்டர்ல இருக்கு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஸோ எங்க அண்ணன் வீட்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதியானம் சாப்பாடு வந்து அங்க சாப்பிட்டோம். ஸோ அங்க வந்து நான் என்ன வாங்கினேன் அப்புட்ன்னா வந்துட்டு அ ஏர்போர்ட்ல சிம் வாங்குனேன். ஸோ அந்த சிம்மோட பேர் வந்துட்டு இங்க தரேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். அ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 250 ரூ. 500 நம்ம ஊர் காசுக்கு. ஸோ ரூ. 500க்கு பார்த்தீங்க அப்படின்னா, 30 ஜிபி இன்டர்நெட் மட்டும் குடுத்தாங்க. கால்ஸ் கிடையாது. ஸோ ஒய்ஃப்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜியோல வந்துட்டு அ சும்மா ரூ. 100க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டு, பே பெர் யூஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ல வந்து நான் குடுத்துருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஏர்டெல்ல 800 பேக் நான் போட்டிருந்தேன். அதாவது 799ல வந்துட்டு நான் பேக் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 மினிட்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஜிபி இன்டர்நெட்டு. ஸோ லோ டேட்டா மோடு போட்டிருந்தனால, பேக்கிரவுண்ட்ல அப்டேட்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ இங்க வந்து இபிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் முழுக்க ஃப்ரீ நம்மளுக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க கரன்சி ரைட். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரம் காஸ்ட்லி ரைட். ஸோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்காக நான் போய் கேட்டேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அ ரூ. 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ 4 ரிங்கெட் பிளஸ் ஒரு 20 சென்ட் அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து தாமஸ் குக்ல வந்து வாங்கிட்டு வந்தோம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் சார்ஜ்லாம் சேர்த்து அ ரூ. 21 வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ரிங்கெட்டோட விலை வந்துட்டு ரூ. 21க்கு இருந்துச்சு. அ ஓகேவா இருந்துச்சு. பட் இப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, இது வந்து ஆக்சுவலா என்னோட விளாக், எனக்காக விளாக் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் மலேசியா வரப்ப நானே இந்த வீடியோ நான் பார்த்துக்குவேன். ரைட். ஸோ என்ன அப்புட்ன்னா, ஏ டூ பி பக்கத்திலேயே ஒரு கடை. அந்த கடையில போயிட்டு கேட்டேன். ஒரு ₹1000க்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்டின்ட்டு. அவர் வந்துட்டு 52 கிடைக்கும் அப்டின்னாப்புல. ஸோ அப்ப 2000க்கு குடுங்கன்னு சொல்லிட்டு 104 வாங்கிக்கிட்டேன். ரைட். ஸோ எந்த டாக்ஸ் எதுவுமே இல்லாம 104 நமக்கு கிடைச்சுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. தாமஸ் குக்குக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 800 லாபம் ஆயிருந்திருக்கும். ரைட். பட் ஸ்டில் ரைட். இது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்பன்னா, மலேசியா போறீங்க அப்பன்னா, மறக்காம அ மஸ்ஜித் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. எல்லாமே ட்ரெயின்ல வந்து வெல் கனெக்டடா இருக்கு. பட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் வந்தாங்க, கொஞ்சம் கால் வலி இருக்கு அப்படின்னா, கட்டாயமா கிராப் புக் பண்ணிக்கலாம். ஜிஆர்ஏபி ரைட். கிராப் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கம்மியான ரேட்ல இருக்கு. ஸோ அ பாயிண்ட் ஆஃப் பிக்கப் இருக்குல்ல, அது கொஞ்சம் மாத்தி மாத்தி பாருங்க. அப்ப வந்து எனக்கு நல்லா கம்மியா இருந்துச்சு. ஒரு 14 காமிச்சுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா, அங்க வந்து 11, 10ன்னு காமிச்சுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒன் வேவா இருக்கு. ஸோ இப்படி சுத்தி அவங்க அந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காசு கூட இருக்கு. ஸோ பிக்கப் பாயிண்ட் வந்து நான் மாத்தி மாத்தி பார்த்து ஒரு 4 ரிங்கெட், 5 ரிங்கெட்லாம் நான் குறைச்சேன். ஸோ இது வந்து நான் கத்துக்கிட்டது கிராப்ல. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு கம்மியாகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஏ2பி பக்கம் மஸ்ஜித்ல இருக்குது. ஸோ அனிஃபா ஏ2பி ரைட். அந்த கார்னர் அந்த பெண்டுலயே இதுல இருக்குது. ஸோ அதோட வீடியோவும் அப்படியே உங்களுக்கு சைட் பை சைடா வந்துகிட்டு இருக்கும். ரைட். ஸோ அங்க போய் மாத்துனோம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிலீஃபா இருந்துச்சு. ஏன்னா, சுத்தமா கையில காசே இல்ல. 1000 அப்படியே தீர்ந்துருச்சு. ஃபுல்லாவே மேக்ஸிமம் வந்து நாங்க யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் தான். சாரி ட்ரெயின் தான் போனோம். பஸ் ஏறவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரேபிட் கேஎல் கார்டு வேணும். எங்களுக்கு அந்த ரேபிட் கேஎல் கார்டு இல்ல. நாங்க வாங்கல ஆக்சுவலா. பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 130 ரிங்கெட் நம்ம ஊர் காசுக்கு ரூ. 2200. பட் ரூ. 2200க்கு நாங்க செலவு பண்ணோமா, அந்த கிராபு, ட்ரெயினு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியமா வந்து ஒரு 100 கூட வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்க வந்து ட்ரெயின் தான் யூஸ் பண்ணோம். அதுவும் வந்துட்டு பே அண்ட் கோ எல்லா இடத்துலயும் வந்து கேஷ் தான் குடுத்தோம். ஆ 2 ரிங்கிட்டு, 3 ரிங்கிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆ பத்து கேவ்ஸ்க்கு போயிட்டு வந்ததே ரிட்டர்ன் டிக்கெட் சேர்த்து 2 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, 10 ரிங்கெட் பிளஸ் ஒரு 50 சென்ட் அந்த மாரி தான் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 210க்கு வந்துட்டு பத்து கேவ்ஸ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ எங்கேருந்து அப்புட்ன்னா, சென்ட்ரல்லேருந்து போயிட்டு வந்தோம். ரைட். கேஎல் சென்ட்ரல்லேருந்து. ஸோ நாங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்புட்ன்னா, இபிஸ், கோலாலம்பூர் சிட்டி சென்டர் ரைட். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் ஏரியா. ஸோ பக்கத்தில பார்த்தீங்க அப்புட்ன்னா, கேஎல்சிசின்னு ஒரு
ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆம்பேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைனு, இது ஒரு லைனு. ஸோ இந்த எல்ஆர்டி, எம்ஆர்டிலாம் இருக்குது இங்க. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்துக்கங்க. ஸோ அந்த லைன்ஸ்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிட்டு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுட்டு போங்க. சிங்கப்பூர் போறப்ப ரொம்ப வெல் பிளான்டா போனேன். அதே மாரி சிங்கப்பூர்ல ரொம்ப நடக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. காரணம் நடக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா, என்ன காரணம் சொல்றேன்னா, எங்க ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டு மெட்ரோ இருந்துச்சு. ரைட். ஸோ ஹோட்டலுக்குள்ளேயே மெட்ரோங்கிறது எனக்கு மொதல்ல பார்க்குறப்ப செம்ம இதா இருந்துச்சு. டேய் நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் ஹிந்தில, இந்த பக்கம் தமிழ்ல, இந்த பக்கம் இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு பெருசு பெருசா எழுதி போட்டுருப்பாய்ங்க. இவங்க என்னன்னா மால்ஸ்குள்ளேயே இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஹோட்டலுக்குள்ளேயே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்றது? ஒரு உள்ள உள்ள இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளால அக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. முக்கியமா அதான் சொல்லணும். ரைட். எல்லா இடத்துலயும் ஒரு 3 தடவ 4 தடவ கேளுங்க. கூகுள் மேப் நம்பவே நம்பாதீங்க. சச் அ வேஸ்ட் ஃபெல்லோ. ரைட். ஸோ கூகுள் மேப் வந்துட்டு திரும்பவும் செம்ம சொதப்பிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு தயவுசெய்து யாரும் கூகுள் மேப்ப நம்பி நடந்து போகாதீங்க. 2, 3 பேர்ட்ட கேட்டு கேட்டு போங்க. ஒரு 3 பேர், 5 பேர் முக்கியமா கேளுங்க. அதுவும் இப்ப இது போனோம். இப்ப ட்வின் டவருக்கு நடந்து போனோம் இங்கேருந்து. ஸோ நடந்து போறது பிரச்சனை இல்ல. பட் அந்த ட்வின் டவர் பக்கத்துல போனதுக்கப்புறம் போலீஸ்ட்ட கேட்டா ஒண்ணு சொல்றாங்க. உள்ள போய் கேட்டா அங்க போங்கங்கிறாங்க. ஈவன் கன்சீர்ஜ்ல போய் நான் கேட்கிறேன். அங்க வந்து இது பின்னாடி இருக்கு போங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில வந்த இடத்துக்கே திரும்ப வந்து நிக்கிறோம். ரைட். ஸோ திரும்ப ஒரு கியூல போய் நின்னோம்னா, இது கிடையாது. இந்த பக்கத்துல இருக்கு. ஒரு கிரவுண்ட்ல போங்க. அந்த பக்கம்னு சொல்லி அப்படியே சுத்தி அலக்கழிச்சு டோட்டலா என்ன சொல்றது? ஏன்னா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போ வேணும். நாங்க கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்ட்டா 12:55 தான் போனோம். 1 பிஎம் ஸ்லாட்டுக்கு. பட் ஸ்டில் ரைட் வி வென்ட் டூ தட் ட்வின் டவர். அந்த வீடியோ தனியா வரும். சூப்பரா இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. அதுவும் என்னைய மாரி ஆளுக்கு என்ன சொல்றது? ஹைட்னாலே பயம். இப்ப நம்ம இருக்கிறது 30வது மாடி. போனது 83, 86வது மாடி வரைக்கும் போயிட்டு வந்தது. அப்படியே நெஞ்சுக்கலாம் வேற லெவல்ல இருக்குது. ரைட். அவ்வளோ பயம் ஆக்சுவலா, ஒரிஜினலா. ரைட். ஸோ ட்வின் டவர் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நடந்து போறது வந்துட்டு வயசானவங்க நடந்து போ முடியாது. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கிராப் யூஸ் பண்ணிக்கங்க. 3 பேர் இருந்தா கிராப் யூஸ் பண்றது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வரும். ட்ரெயின் டிக்கெட் லெவல் தான் வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்க அப்புட்ன்னா, ட்ரெயின் எடுத்துக்கங்க. எப்படி ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க அப்புட்ன்னா, கிராப் புக் பண்ணுங்க. அ பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு போய் இறங்கிக்கங்க. ஸோ அங்கேருந்து ட்ரெயின்ல போங்க. திரும்ப அங்க வந்து எங்க போணுமோ அங்க கிராப் புக் பண்ணுங்க. திரும்ப ஸ்டேஷன் வந்துட்டு, திரும்ப ஸ்டேஷன், திரும்ப கிராப். ரைட். அந்த மாரி போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும். ரைட். ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க யாராச்சும் வரீங்க அப்புட்ன்னா மலேசியாவுக்கு, ஸோ இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுவும் கொஞ்சம் குரூப்பா வந்தீங்கன்னா, இல்ல தனியா வரீங்க, நீங்க ஒரு செட்டிலா ஒரு பேக் பேக் வச்சு மாட்டிக்கிட்டு ஜாலியா வரீங்க அப்டின்னா, எதுவும் வாங்க போறதில்ல அப்டின்னா, ட்ரெயினே போதும். அதுவும் பாஸே நீங்க தேவையே இல்ல. அது 65 ரிங்கெட்டுங்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. பிளஸ் ஒரு 15 கிட்டத்தட்ட ஒரு 80 ரிங்கெட் கிட்ட வருது. நம்ம ஊர் காசுக்கு ரூ. 1600. சத்தியமா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 4 நாள்ல வரப்போறதில்ல. ஓகேவா? ஸோ நீங்க வந்து மேபி ஒரு 10 டேஸ் இருக்க போறீங்க, இல்ல 20 டேஸ்க்கு மேல இங்க இருக்க போறீங்க அப்புட்ன்னா, அந்த ரேபிட் கேஎல் டச் அண்ட் கோ கார்டு வாங்கிக்கங்க. ஸோ டச் அண்ட் கோ கார்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு சில இடத்துல மட்டும் தான் அது விக்கிறாங்க. ஸோ அத மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? எங்க கிடைக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வாங்கணும் அவசியம் இல்ல. ஸோ நம்ம ஊர்ல தாமஸ் குக்ல வாங்குங்க. அப்படி இல்லன்னா இங்க வந்தீங்க அப்புட்ன்னா, அந்த அனிஃபால போய் பக்கத்துல போய் மாத்திக்கங்க. ஸோ வேற என்ன இங்க விளாக் பண்ணணும். ஸோ எங்கெங்கலாம் நாங்க போனோம் அப்டின்னா வந்துட்டு, ஆ அனிஃபா போயாச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 4 தடவ போயிருக்கேன் அனிஃபாவுக்கு. ஒய்ஃப் வந்துட்டு 3 தடவ வந்தாங்க நம்ம கூட. ஸோ அதனால வந்துட்டு என்ன சொல்றது? அனிஃபாவுக்கு நடந்து, நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாரி ஒரு ஸ்டூடண்ட்ட போய் பார்த்தேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டில வேலை பார்க்குறாப்புல. கேஎல் சென்ட்ரலுக்கு அப்படியே வெளியில அந்த கடை இருக்குது. வேற என்ன இருக்குது? அந்த பையன் பேரு வினோத். ரைட். 2019 பாஸ்ட் அவுட்டு பிசிஏ. ரைட். வேற யார பார்த்தோம்? அப்புறமா சொந்தக்காரங்கள பார்த்தோம். அப்புறம் இங்க வந்தோம். அ பத்து கேவ்ஸு, அனிஃபா 4 தடவ, ஏ டூ பில ஒரு 5 தடவ சாப்ட்டுருப்போம். அப்புறமாட்டி வந்துட்டு ட்ரெயினு அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம்னு சொல்லி சுத்தி, சுத்தி வந்துட்டோம். ஸோ பஸ்ஸ தவிர எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. இங்க ஆட்டோஸ் அந்த அளவுக்கு இல்ல. அதே மாரி 2 வீலர்ஸும் அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்றதில்ல. இங்க எல்லாமே காடிங்கிறாங்க கார. ஸோ காடினா ஆக்சுவலா ஹிந்தியில வந்து கார்ன்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே காடின்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே இங்க காடி தான் வச்சிருக்காங்க. ஸோ பைக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10, 15 காருக்கு ஒரு பைக் பார்க்குற மாரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இங்க பைக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்களும் தங்குறீங்க அப்டின்னா, அனிஃபா பக்கத்திலேயே ஒரு இருக்கு. அதோ
லோட்டஸ் பார்க், வாட்டர் பார்க் அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்தேன். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். அந்த லிங்கை பாருங்க. அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் ஏரியா. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு அங்கேயே தங்கிட்டு, அங்கேயே ஷாப்பிங் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ற மாரி வந்தீங்கன்னா, அங்க தங்குங்க. கொஞ்சம் ப்ளசன்ட்டா இருக்கணும், கொஞ்சம் வைபா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னா, இபிஸ் புக் பண்ணுங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணுங்க. அப்படி இல்லனா லாஸ்ட் டைம்ல புக் பண்ணுங்க. ஸோ இந்த 2மே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ரீசனபிள் பிரைஸா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு Google மேப்ஸ்ல போய் செர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் புக் பண்ணுங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கை குடுத்துச்சு. ஸோ இத நான் கோவாலருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த ட்ரிப்ல அது பார்த்தீங்கன்னா தெரியும். Google மேப்ஸ் போங்க. போறப்ப எப்ப போய் செக் இன் பண்ண போறீங்களோ, அப்ப போய் செக் பண்ணி பாருங்க. கட்டாயமா ரேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாரி அதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்புட்ன்னா, இப்ப கிளியர் ட்ரிப் இருக்கு, மேக் மை ட்ரிப் இருக்கு, அகோடா இருக்கு அப்புட்ன்னா, இப்ப அகோடால போய் ஒரு 3 பேர் புக் பண்ணிட்டாங்க. மேக் மை ட்ரிப்ல போய் ஒரு 3 பேர் புக் பண்ணிட்டாங்க. கிளியர் ட்ரிப்ல போய் யாருமே புக் பண்ணல அப்புட்ன்னா, அவங்க ஸ்லாட் எம்ப்டியா இருக்கு. ஸோ அவங்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ இத வந்து Google மேப் வந்து நமக்கு ஈஸியா வந்துட்டு எடுத்து காமிச்சிருது. Apple வாட்ச் வாங்குனேன். ஒய்ஃப்க்கு 40 மில்லிமீட்டர் ஜிபிஎஸ் அ Apple வாட்ச் எஸ்இ வாங்குனேன். டிஆர்எஸ் எக்ஸ்சேஞ்ச் செம்ம காமெடி ஆக்சுவலா. உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு. மாலுக்குள்ளேயே இருந்திருக்கு. நாங்க சுத்துன்னு சுத்துனோம். டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மால் ஆக்சுவலா அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அங்க Samsungம் இருக்கு, Appleம் இருக்குது. அ Apple போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள என்ன சொல்றது? கால்லாம் வலி வந்துருச்சு. ஒய்ஃப்க்குலாம் வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் சுத்தமா மாறிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ செம என்ன சொல்றது? செம வைபா இருந்துச்சு. அ அந்த இடத்த பார்க்குறப்பயே. ஸோ அதுவும் வந்து ஒரு தனி வீடியோ ஷார்ட்ஸா இருந்திருக்கும். மேபி டிஸ்கிரிப்ஷன்ல நான் நான் தரேன். ஸோ நீங்க மலேசியா போறீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மழை காலத்திலேயே வாங்க. ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஏப்ரல், மேல ரொம்ப வெக்கையா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால மழை காலத்திலேயே வாங்க. ஸோ நான் வந்து குடைலாம் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த குடைக்கு வந்துட்டு ஒரு 2 தடவ யூஸ் பண்ணேன். சில்லுன்னு இருக்கு. ரைட். அந்த குடைய வந்து ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணேன். ஒய்ஃபோட போறப்ப எங்கேயும் மழை பெய்யல. நான் தனியா போறப்ப 2 தடவ மழை பெஞ்சுச்சு. அவ்வளோதான். ரைட். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பேக் பண்றோம். ஸோ இண்டிகோ வந்து நாளைக்கு காலையில 5 மணி ஃப்ளைட்டு இந்த டயத்துக்கு. இப்ப டைம் பார்த்தீங்க அப்படின்னா, மணி 4ஓ 5ஓ. ரைட்டா சும்மா அப்படியே பல்லவன் புக் பண்ணிட்டு திரும்ப ஏசியில புக் பண்ணியிருக்கோம். நார்மல் இத கேன்சல் பண்ணிட்டு, அப்படியே ஏசியில கிளம்பி போயிடலான்ட்டு. ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ராலி ஒண்ணு வாங்கியிருக்கேன். வெள்ள கலர்ல. நம்ம ஊர் காசுக்கு வெறும் 900 தான். ஸோ அந்த இடத்துல கிடக்குது. ஸோ அது வந்துட்டு 900 இந்த பக்கம். ஓகே. இது வந்து 45 ரிங்கெட்டு 900 தான். ஸோ ரொம்ப கம்மியான ஒரு விலைக்கு ஒரு இது வாங்கியிருக்கேன். உடையாம வீட்டுக்கு வருதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ பாய் பீப்பிள். பை பாய். இந்த வீடியோவ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே. பாய் பீப்பிள். பை பாய்.